டெய்லி 1% சேலஞ்சில் இன்றைக்கி டே 17. இன்றைக்கி எடுத்திருந்த ஸ்டாக்கு எஸ்பிஐஎன் அப்படிங்கிற ஸ்டாக்கு. இதில் வந்து இன்ட்ராடே ட்ரேட் எடுத்திருந்தேன். மார்னிங் 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்லிங் வந்து என்ட்ரி ஆயாச்சு. ஸோ செல் சைடில் ஏன் என்ட்ரி ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இந்த சார்ட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தேன். ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். நல்லா கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணதுனால அந்த இடத்துலேயே வந்து நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் செல் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1-2 பாயிண்ட் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்லமாக நான் போட்ட டைரக்ஷன்லேயே கரெக்டாக இறங்க ஆரம்பிச்சுது. ஸோ இறங்கி கரெக்டாக வந்து என் டார்கெட் பிளேஸை வந்து ரீச் பண்ணிருச்சு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் என் டார்கெட் வரலனாலும் என் டார்கெட்டுக்கு நியரில் வந்து ப்ராஃபிட்டை வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து நம்மளால் சொல்ல முடியாது, எந்த டைம் வேணாலும் வந்து ரிவர்சல் நடக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ராப் டவுன் வந்து இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் டவுனில் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டார்கெட் டச் பண்ணுற வரைக்கும் இல்லாமல் நல்ல மோமெண்டமில் கரெக்டாக வந்து ஒரு என்ட்ரி எடுத்ததுனால சரியான லெவலில் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் வந்து இதை சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பேசிக்காக வந்து நான் ட்ரேடிங்கில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு டெக்னிக்குன்னு கிடையாது, அன்னன்னைக்கு சார்ட்டை நம்ம பார்க்குறோம், அந்தந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்து மார்க்கெட் வந்து போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டெசிஷன் சேஞ்ச் ஆகும். ஒரே டெக்னிக்கே எல்லா நாளும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதே போல் ஏன் குவான்டிட்டி கம்மியாக போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டு. கரெக்டாக வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணி போகிறதுனால தான் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணோன்னா வந்து கரெக்டாக வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.